வணக்க வீவர்ஸ். கருப்பு உலர் திராட்சையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த கருப்பு உலர் திராட்சையை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அதை டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த மருத்துவ குணங்களை நம்ம முழுமையாக பெறலாம். அதுவும் நான் சொல்கிற இந்த மூலிகையோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இதனோட மருத்துவ பலன்கள் இன்னும் நிறைய கிடைக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது, இந்த 2 பொருள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இந்த மருத்துவ குணங்கள் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இந்த கருப்பு உலர் திராட்சை, இது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். இந்த கருப்பு உலர் திராட்சைக்கு ஒரு 4 விதமான ஆக்ஷன் இருக்குது. முதல்ல அது என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆக்ஷன் வந்து நம்ம மலத்தை வந்து கெட்டிப்பட்டு போகிறீங்க அப்படின்னா அது இழக்கிற தன்மை இந்த கருப்பு உலர் திராட்சைக்கு இருக்குது. அதே போல் சிறுநீர் சரியாக போகலை அப்படின்னா அதை வெளியில் தள்ளுற தன்மையும் இந்த கருப்பு உலர் திராட்சைக்கு இருக்குது. நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அதை வந்து ஹீட்டை குறைக்கணும் அப்படின்றவங்க இந்த கருப்பு உலர் திராட்சை எடுத்துக்கலாம். குளிர்ச்சி உண்டாக்கி செய்கை இந்த கருப்பு உலர் திராட்சைக்கு இருக்குது. அதே போல் உடல் உரமாக்கி செய்கை, அதாவது நம்ம பாடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த கருப்பு உலர் திராட்சை யூஸ் ஆகுது. அடுத்து இதனோட சேர்ற பொருள் வந்து பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம்ன்றது நம்ம சோம்புன்னு சொல்லலாம். இந்த சோம்புக்கு வந்து 2 விதமான ஆக்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா அகட்டுவாய்வு அகற்றி, அதாவது நம்ம உடம்புல இருக்கிற அதிகப்படியான கேஸை வந்து வெளியில் தள்ளும், வாதத்தை குறைக்கும் அப்படின்றது தான் இதனோட பொருள். அடுத்து பசித்தி தூண்டி, சரியாக பசிக்கலை அப்படின்னா நம்ம பசியை தூண்டுறதுக்கு இந்த பெருஞ்சீரகம் யூஸ் ஆகுது. சரி, இது 2 பொருள் சேர்த்து இந்த கஷாயம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கருப்பு உலர் திராட்சை ஒரு 10 எடுத்துக்கோங்க. பெருஞ்சீரகம் சொல்லக்கூடிய சோம்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது 2த்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி 1 கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு ஒரு அரை கிளாஸ் ஆனதும் வடிகட்டி அதை வந்து டெய்லி நைட்டில் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும். இந்த திராட்சையும் அப்படியே மென்று சாப்பிட்டு படுத்தீங்க அப்படின்னா அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க இந்த கஷாயத்தை வந்து டெய்லி குடிக்கலாம். ஏன்னா இதில் கருப்பு உலர் திராட்சையில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது, பெருஞ்சீரகத்தில் அகட்டுவாய் அகற்றி செய்கை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதனால் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க டெய்லி இந்த கஷாயத்தை நைட்டில் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து செகண்டு, பிபி வேல்யூவை குறைக்கும், ஹார்ட் ஃபங்க்ஷனை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும். அது எப்படி அப்படின்னா, இந்த கருப்பு உலர் திராட்சையில் சோடியம் அளவு கொஞ்சமாக தான் இருக்குது, பொட்டாசியம் அளவு அதிகமாக இருக்குது. இது எடுத்துக்கிறது மூலிமா இந்த பொட்டாசியம் வந்து நம்மளோட பிபி அளவை குறைச்சி ஹார்ட் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அடுத்து தேர்டு வந்து அனீமியா வந்து குறைக்கலாம். அது எப்படின்னா, இப்போ நம்மளை எடுக்கக்கூடிய இந்த கருப்பு உலர் திராட்சையில் அயன் சத்து அதிகமாக இருக்குது. அயன் சத்து அதிகமாக இருக்கிறதோடு நம்ம உடல் உரமாக்கி செய்கை இருக்குன்றதும் சொல்லியிருந்தோம். அதனால் ரத்த சோகை இருக்கிறவங்க இந்த கருப்பு உலர் திராட்சை எடுத்துக்கிறது மூலயமா அவங்களுக்கு இந்த ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுதுன்றத ரீசன்ட் ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அனிமியா வந்து வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கஷாயத்தை வந்து ரெகுலராக வந்து நைட்டில் வந்து குடிக்கலாம். அடுத்து செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கஷாயத்தை குடிக்கலாம். ஏன்னா இந்த கருப்பு உலர் திராட்சையில் நீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. இந்த பெருஞ்சீரகத்துக்கும் வந்து நம்ம பசியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களும் வந்து இந்த கஷாயத்தை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். அடுத்து பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க இந்த கஷாயத்தை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். ஏன்னா இது கருப்பு உலர் திராட்சைக்கும் பெருஞ்சீரகத்துக்கும் குளிர்ச்சி உண்டாக்கி செய்கை இருக்குது. ஸோ பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க இது வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்குது, கடுப்பாக இருக்குது அப்படின்னா இது வந்து சிறுநீர் பெருக்கி செய்கை இருக்கிறதுனால இந்த கஷாயத்தை ரெகுலராக எடுத்துக்கிறவங்க இந்த சிறுநீர் தொற்றுகள்லேருந்து விடுபடலாம். தூக்கம் சரியாக வராதவங்க இந்த கருப்பு உலர் திராட்சை பெருஞ்சீரக கஷாயத்தை நைட்டில் குடிக்கிறது மூலயமா அவங்களுக்கு இதுலேருந்து நிவாரணம் கிடைக்கும். இந்த கருப்பு உலர் திராட்சையில் மெலட்டோனின் அதிகப்படுத்துகிற சக்தி இருக்குது. கேஸ் குறைக்கக்கூடிய, அதாவது வாதத்தை குறைக்கக்கூடிய தன்மை இந்த பெருஞ்சீரகத்தில் இருக்கிறதுனால அவங்க டெய்லி இந்த நைட்டில் வந்து எடுத்துக்கிறதுனால தூக்கம் நல்லா வரும். அடுத்து இந்த பெருஞ்சீரகம் கருப்பு உலர் திராட்சை கஷாயத்தை ரெகுலராக எடுத்துக்கிறதுனால உடம்புல இருக்கிற கழிவுகள் யூரின் வழியாகவும் மோஷன் வழியாகவும் வெளியில் போகும். ஸோ பிளட் பியூரிஃபிகேஷன் தன்னால் நடக்குது. ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பிளட் பியூரிஃபிகேஷனுக்காக இந்த கஷாயத்தை வந்து ரெகுலராக வந்து நைட்டில் குடிச்சிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். தேங்க்யூ.